அங்காரக சதுர்த்தி விரதத்தின் முக்கியத்துவம் மற்றும் பலன்கள். அங்காரக சதுர்த்தி விரதம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. செவ்வாய்க்கிழமையில் வரும் சதுர்த்தி அங்காரக சதுர்த்தியாக போற்றப்படுகிறது. சதுர்த்தி திதி விநாயகருக்கு மிகவும் உகந்த நாள். கழுவும் சதுரம் வர சதுர்த்தி என்றும் தேய்பிறை சங்கடஹர சதுர்த்தி என்றும் அழைக்கப்படுகிறது. அங்காரக விநாயகரை விரைவில் வழிபட கடன், நோய், எதிரி மிரட்டல் நீங்கும். கோடீஸ்வரர்கள் வாழ்க்கையை தேடுகிறார்கள். வீடு வீடாக யோகம் கற்றுத்தரும் செவ்வாய் பகவானின் அருளையும் பெறுவீர்கள். அங்காராகி சதுர்த்தி என்பது செவ்வாய்க்கிழமையில் வரும் சங்கஷ்டி சதுர்த்தி ஆகும். சங்கஷ்டி சதுர்த்தி நாட்களில் இது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. சங்கடஹர சதுர்த்தி என்றும் அழைக்கப்படும் சங்கஷ்டி சதுர்த்தி விநாயகப் பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மங்களகரமான நாள். பரத்வாஜ முனிவருக்கும் இந்திரன் லோகபெண் துருத்திக்கும் ஆண் குழந்தை பிறக்க பூமாதேவி அதை வளர்த்து பெற்றோரிடம் கொடுத்தாள். இதனால் மகிழ்ச்சியடைந்த விநாயகர் அங்காரகனை நவகிரகங்களில் ஒருவராக நியமித்தார். அவமானம், மிரட்டல், கஷ்டம், தடைகள். ஹர என்றால் நீக்குதல். மெழுகு சதுரத்தில் 4வது பிறை பார்ப்பது தீங்கு விளைவிக்கும் என்று பெரியவர்கள் வாக்களிக்கிறார்கள். ஆனால் பௌர்ணமிக்குப் பிறகு வரக்கூடிய தேநீர் விருந்து மிகவும் விசேஷமானது. இதுவே சங்கடஹர சதுர்த்தி. தேய்பிறை விருந்தில் விநாயகப் பெருமானை வழிபடுவது சிறப்பான பலன்களைத் தரும். பௌர்ணமிக்கு அடுத்ததாக சதுர்த்தி திதியே சங்கடஹர சதுர்த்தி. அது கிருஷ்ணபட்சத்தில் வரும் சதுர்த்தி. செவ்வாய்க்கிழமைகளில் வரும் சங்கடஹர சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இதை மகா சங்கடஹர சதுர்த்தி என்பர். மாசி மாதம் கிருஷ்ணபட்சம் செவ்வாய்க்கிழமை வரும் சதுர்த்தி திதியில் தொடங்கும் சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை ஓராண்டு விதியாக கடைபிடித்தால் அனைத்து துன்பங்களும் விலகும். பணக்காரர் செல்வாக்கு செலுத்துங்கள். விநாயக சதுர்த்திக்கு பிறகு வரும் சங்கடஹர சதுர்த்தி முதல் மகா சங்கடஹர சதுர்த்தி வரை இந்த விரதத்தை கண்டிப்பாக கடைபிடித்தால் சகல பலன்களும் கிடைக்கும். அதேபோல் பலர் நோயால் பாதிக்கப்படுகின்றனர். சங்கடஹர சதுர்த்தியை விரைவில் கடைபிடிப்பதால் நீண்ட நாட்களாக கடன் பிரச்சனைகள் நீங்கும். தீராத நோய் தீரும் என்பது நம்பிக்கை. சனி தோஷமுள்ளவர்கள் இதை விரைவில் உணர்ந்தால் சனியின் தாக்கம் வெகுவாக குறையும். அங்காரக சதுர்த்தி விரதத்தை மேற்கொள்பவர்கள் வாழ்வில் உள்ள துன்பங்கள் நீங்கி நிலையான மகிழ்ச்சியை அடையலாம். சிறந்த கல்வி அறிவு, புத்திசாலித்தனம், நீண்ட ஆயுள், நிலையான செல்வம் மற்றும் பல நன்மைகளை அடைய முடியும். அங்காராகி சதுர்த்தி என்பது செவ்வாய்க்கிழமையில் வரும் சங்கஷ்டி சதுர்த்தி ஆகும். சங்கஷ்டி சதுர்த்தி நாட்களில் இது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. சங்கடஹர சதுர்த்தி என்றும் அழைக்கப்படும் சங்கஷ்டி சதுர்த்தி விநாயகப் பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மங்களகரமான நாள்.